சுக்கிரன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழும் நம் சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வாழ்த்துக்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஜூன் மாதத்திற்கான ராசிகளை பற்றியது. ஜூன் மாதத்திற்கான கிரக நிலைகளை பார்ப்போம். சுக்கிர பகவான் மேஷத்தில் இருக்கும்போது சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறார். அதாவது இந்த சூரியனின் பெயர்ச்சி சரியாக 15/6/2025 அன்று ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு போகும். வியாழனின் வீட்டில் வசிக்கும் புதன் கிரகம் மிதுனத்தில் இருக்கும். 7/6/2025 அன்று புதன் மிதுனத்தில் வலுவாக ஆட்சி செய்யும். அதே நேரத்தில் 26/2025 அன்று புதன் கடகராசிக்கு பெயர்ச்சி அடைவார். கடகராசியில் இருக்கும் செவ்வாய் கிரகம் 7/6/2025 அன்று சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகிறது. இந்த பதிவில் ஜூன் மாதத்தில் எந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் பலன்கள், சாதக பாதகங்கள், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதை பார்க்கப் போகிறோம். இதில் கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்பராசியிலும், சனி பகவான் மீனராசியிலும் இருக்கிறார். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேஷராசி அன்பர்களே, ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி 4வது மகிழ்ச்சி வீட்டில் அமர்ந்து நிம்மதியாகத் தெரிகிறார். ஆனால் இந்த ஜூன் 7ஆம் தேதி உங்கள் ராசிநாதர் சிம்ம ராசியில் மீண்டும் பிறக்கிறார். அதாவது 5வது இடம். இது ஒரு பண்டைய புனித ஸ்தலம். மேலும் பஞ்சஸ்தானத்தில் அதன் மறுபிறப்பு அதற்கு சில சிறப்புகளைச் சேர்க்கும். சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பது நல்லது. மகிழ்ச்சியின் அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பதால் இது உங்கள் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இருக்கும். நீங்கள் எதை பற்றி யோசித்தாலும், எதை எதிர்பார்த்தாலும், இன்னும் என்ன செய்ய வேண்டியிருந்தாலும் அனைத்தையும் செய்ய வேண்டிய மாதம் இது. மேஷ ராசிக்காரர்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும். சூரிய பகவான் 2வது இடத்தில் அமர்ந்திருப்பது நல்லது. இது குடும்பம் அல்லது பேச்சின் 2வது இடம் என்று அழைக்கப்படலாம். தகுதியானவர் 5 தனது 10ல் அமர்ந்திருக்கிறார். அப்போது குழந்தைகளின் நன்மை பயக்கும். குழந்தைகள் அரசு வேலைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அரசாங்கம் தேர்வு எழுதும் யோசனையை அவர்களுக்கு தரும் ஒரு மாதமாக இருக்கும். உங்கள் பேச்சு எப்படி சூரியனைப் போல இருக்க முடியும்? நேராக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த மாதம் உங்கள் கவனத்தை ஈர்க்கும். பொருளாதாரம் என்றால் உங்கள் பணம் உங்களைச் சென்றடையும். உங்கள் ஆசைகளை அனுபவிக்கவும், வீட்டுத் தேவைகளை வாங்கவும், பணத்தை சேமிப்பதன் மூலம் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை அனுபவிக்கவும் இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும். இந்த மாதம் 3ஆம் அதிபதியான புதன் ஆட்சி செய்வதைக் கண்டால் அது வலிமையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். 9வது வீடான குரு ஏற்கனவே அங்கு இருக்கிறார். நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குரு 3வது இடத்தில் இருக்கிறார். 3ஆம் அதிபதி வலிமையானவர் மற்றும் சக்தி வாய்ந்தவர். இது ஒரு நல்ல பண்பு. அப்போது மனம் நன்றாக இருக்கும். உங்கள் மனம் அல்லது 3வது வீடு தைரியம், வலிமை மற்றும் தைரியம் கொண்ட மாதமாக இருக்கும். எதையும் செய்ய மற்றும் எதையும் சாதிக்க உங்களுக்கு தைரியத்தை தரும் மாதமாக இது இருக்கும். அந்த 3ஆம் அதிபதி சக்தி வாய்ந்தவர். புதன் அங்கு வலிமையானவர். புத்திசாலித்தனம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். காலத்தில் ஞானம் இருக்கும். கல்வி நன்றாக இருக்கும். நீங்கள் விரும்பும் கல்வியை அடைய இதைத்தான் நீங்கள் படிக்க விரும்பினால் அதை படியுங்கள். நீங்கள் எதை படிக்க ஆர்வமாக இருந்தாலும் அதை செயல்படுத்த முடியும். புதன் ஒரு அழகான மற்றும் அற்புதமான குருவுடன் தொடர்புடையது. அந்த குருக்களின் ஆதரவும் உங்கள் இஷ்ட தெய்வம் மற்றும் குல தெய்வத்தின் அருளும் இருந்தால் இந்த மாதம் நீங்கள் பெரிய சாதனைகளைச் செய்ய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். வணிகத் திறன்கள் அதிகரித்து வருகின்றன. வணிகத்தை ஆளும் கிரகமான புதன் அங்கு வலுவான நிலையில் இருப்பதால் வணிக செயல்பாடு அதிகரிக்கிறது. கடல் கடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பதால் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொடர்பான துறைகளில் நிபுணத்துவம் பெற இது ஒரு நல்ல மாதம். விற்பனை நன்றாக இருக்கும். இந்த மாதம் வணிகத்தில் ஈடுபட்டுள்ள மேஷ ராசியினருக்கு ஜூன் மாதம் சிறந்த விற்பனையின் காலமாக இருக்கும். ஒரு புதிய உத்தி என்பது வேறு ஒரு உத்தியை பயன்படுத்தி வெற்றியை அடைய உங்களை அனுமதிக்கும் அமைப்பு. 3வது இடம் புகழும் ஸ்தானமாகும். இந்த ஜூன் மாதம் மேஷ ராசி காதலர்களுக்கு ஒரு நல்ல மாதம். வீட்டிற்கு அபரிமிதமான கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். பின்னர் அது உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு வீட்டை வாங்குங்கள், ஒரு இடத்தை வாங்குங்கள். நம்மால் இன்னும் அதை வாங்க முடியவில்லை, அதனால் நாம் ஏன் வாங்கக்கூடாது?
இந்த மாதிரியான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அதை செயல்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும். வீடு, கார், விரும்பிய வாகனங்கள், விரும்பிய வீடு. எனவே இது அனைத்தும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். 5ஆம் அதிபதி அஞ்சுல கேது அமர்ந்திருக்கிறார். அது ஒரு தடையை தருமா? அது அறிவை தருகிறது. அது ஒரு தடையை தந்தாலும் இதையோ அல்லது அந்த அறிவையோ நீங்கள் படிக்க முடியுமா? அது அறிவை தருகிறது. அதற்குள் செல்லுங்கள். உங்களுக்கு உதவக்கூடிய குருக்கள் உள்ளனர். ஆலோசனை பெறக்கூடிய அமைப்புகள் உள்ளன. நீங்கள் சிறப்பு பெறுவீர்கள். எனவே சூரியன் பகவான் எங்கே அமர்வார்? அது அதன் 12வது இடத்தில் அமர்வார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்குப் பிறகு குரு இருக்கும்போது புதன் அங்கு இருப்பார். அனைத்து சுப கிரகங்களும் சூரியனுடன் இருக்கும். குழந்தைகளின் ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும் போது குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். க்காக சிகிச்சை எடுத்துக்கொள்பவர் அனைவருக்கும் நல்லது. ஒரு குழந்தை பிறக்கிறது. சாதகமான இயல்பு. குழந்தையின் மலத்தின் சத்தம் கேட்கலாம். எனவே குடும்பத்திற்கு மகிழ்ச்சியையும் தரக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த மாதம் பிரகாசமாக இருக்கும். 6வது வீடு கடன், நோய், எதிர்ப்பு மற்றும் பகைமையை ஏற்படுத்தக்கூடிய இடம் என்று கூறலாம். அந்த அதிபதி வலுவடைந்து வருகிறார். இப்போது எனக்கு கடன் கிடைக்குமா? எனக்கு நிச்சயமாக கடன் கிடைக்கும். வணிக மேம்பாட்டிற்காகவோ, வேறு வீடு அல்லது நிலம் வாங்குவதற்காகவோ, அல்லது உங்கள் குழந்தைகளின் கல்விச் செலவுகளுக்காகவோ, அல்லது திருமணச் செலவுகளுக்காகவோ அந்த கடனை ஏன் பெறுகிறீர்கள்? ஏனெனில் புதன் கடன்கள் கொடுக்கும் அளவுக்கு வலிமையானது. சுப கடன்களை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் உள்ளன. கடன் உங்கள் திறனை விட அதிகமாக இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்தால் போதும். மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மாதமாக இருக்கும். அங்கு அவர்கள் கடன்களால் பயனடைந்து லாபம் ஈட்ட முடியும். நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொண்டால் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியமும் மேம்படும். அதாவது ஏற்கனவே உடல்நலப் பிரச்சினைகள் உள்ளவர்களுக்கு வெற்றிகரமான சிகிச்சையை வழங்கக்கூடிய அமைப்புகள் உள்ளன. எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்பின் மூலம் நீங்கள் அடுத்த கட்டத்திற்குச் செல்வீர்கள். நீங்கள் நிச்சயமாக பொறாமை, போட்டி மற்றும் விரோதத்தை உணருவீர்கள். வெற்றிகரமான அமைப்பாக இருக்கக்கூடிய 6வது இடம் வேலையை குறிக்கக்கூடிய இடமாகவும், மேலும் அந்த வேலையை பெற முடியும். 10வது வீட்டில் ஒருவரின் சொந்தம் என்று அழைக்கப்படலாம். ஒருவர் நிச்சயமாக ஒரு வேலையை பெறுவார், நல்ல வேலையை பெறுவார். ஏனெனில் அது குரு மற்றும் லக்னத்தின் அதிபதியுடன் இணைந்துள்ளது. கூடுதல் பொறுப்பு கிடைக்கிறது. இந்த ஜூன் மாதம் அனைத்து நிறுவனங்களுக்கும் வெற்றி தரும் மாதமாக இருக்கும். சிலருக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. திருமணம் தொடர்பான ஏதேனும் சுப நிகழ்வுகள் நடக்குமா என்று நீங்கள் யோசித்தால் மேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டசாலி. திருமணம் செய்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு இந்த மாதம் முதல் ஜூன் வரை இது வளர்ச்சியை தரக்கூடிய மாதம். இதனால் குருவின் பார்வை 7வது வீட்டின் மீது விழுகிறது. 7வது வீட்டில் அதிர்ஷ்டத்தின் அதிபதி தோன்றும்போது, அதாவது உங்களுக்கு திருமணத்தில் நல்ல அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும், இல்லையா? அதுதான் அமைப்பு. அதை அடைய முயற்சி செய்யுங்கள். நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை பெறுவீர்கள். அதே நேரத்தில் வீட்டில் சுக்கிரனை பார்த்து அதை வலுப்படுத்தினால் மேஷம் திருமணத்திற்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்க்கப்படும். நல்ல உறவு மற்றும் ஒருவருக்கொருவர் புரிதல். சிறப்பு விஷயங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதிர்ஷ்டத்தின் அதிபதி அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். இது மிகவும் அற்புதமான நிகழ்வு. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். உங்களுக்கு குழந்தை அதிர்ஷ்டம் கிடைக்கும். உங்களுக்கு திருமண அதிர்ஷ்டம் கிடைக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட செல்வம் கிடைக்கும். வெளிநாட்டு செல்வம் கிடைக்கும். வெளிநாட்டு செல்வம் கிடைக்கும். திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள் உள்ளன. குல தெய்வத்தின் நன்மை உண்டு. நல்ல ஒரு ஆசி உண்டு. குல தெய்வத்திற்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அளிக்கக்கூடிய மாதம் இது. கோயில் புதுப்பித்தலுக்கு பெயர் மற்றும் புகழை கொடுக்கக்கூடிய மாதம் இது. மேஷத்திற்கு வேலை தொடர்பான விஷயம் உண்டு. சனி 12ஆம் இடத்தில் இருப்பதால் வேலையில் சிறிது அழுத்தம் இருக்கும். அது நிச்சயமாக நடக்கும். உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல சம்பளம் இருந்தால் நீங்கள் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி 12ஆம் வீட்டில் ஒளிந்து கொள்ள முடியும். 10ஆம் வீட்டில் உங்களுக்கு நல்ல வீடு இருந்தால் நீங்கள் 12ஆம் வீட்டில் ஒளிந்து கொள்ள முடியும். 12ஆம் வீட்டில் உங்களுக்கு நல்ல வீடு இருந்தால் நீங்கள் வேலையில் சிறிது மன அழுத்தத்தில் இருப்பீர்கள். உங்கள் வேலையை அவசரமாக விட்டுவிடக்கூடாது. நீங்கள் மாற விரும்பினால் வேறு வேலையை அமைத்து மாற்ற வேண்டும். மேஷ ராசிக்கு 7ஆம் தேதி சனி பகவான் பிறந்துவிட்டார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
சனி வீணான நிலையில் இருப்பதால் உங்கள் வேலையை அவசரமாக விட்டுவிடக்கூடாது. நீங்கள் மாற விரும்பினால் வேறு வேலையை அமைத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் நான் இங்கே சொல்கிறேன். எனவே ஒட்டுமொத்தமாக இந்த ஜூன் மாதம் மேஷ ராசிக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும். இது அவர்களுக்கு வளர்ச்சி, செழிப்பு மற்றும் தன்னம்பிக்கையை தரும். நான் இப்போது குறிப்பிட்டது இந்த ஜூன் மாதத்தின் கலாச்சார ரீதியாக பொதுவான நன்மை. நீங்கள் ஒரு துல்லியமான முடிவை விரும்பினால், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? நமது ஜாதகத்தில் விதி இருக்கிறதா? அப்படியானால் எப்பொழுது நமது சொந்த தொழிலைத் தொடங்கலாம்? நாம் எந்த படிப்பை படிக்க வேண்டும்? நாம் எந்த படிப்பை படித்தால் நமது எதிர்காலம் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைபடுகிறதா? எங்களுக்கு எப்போது திருமணம் நடக்கும்? எப்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு நாம் துல்லியமான பதில்களை வழங்க முடியும் என்பதை உங்கள் ஜாதகம் மூலம் துல்லியமான பதில்களை நம்மால் கூற முடியும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.